பாப்பாவோட ஸ்கூலில் இங்கிலீஷ் எக்ஸ்போ காலையில் அதுக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். சனிக்கிழமை எப்போவுமே ஆஃபீஸில் வேலை அதிகமாக இருக்கும். ஸ்டாக் செக் பண்ணுறது, கொரியர் நோட்டு பார்க்குறது, சம்பளம் போடுறது, கணக்கு போடுறது அப்படிங்கிறது எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும் பொழுது வீடு வந்து இப்படி தான் இருக்குது. பாத்திரமெல்லாம் பயங்கரமாக சிங்கில் சேர்ந்துருக்குது. கிச்சனை கண்ணிலேயே பார்க்க முடியல. நைட் சமையல் சமைக்கலாமா இல்லை கடையில் ஏதாவது வாங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையாக இருந்தது. சரி, இருக்கிற பாத்திரத்தை மட்டும் கழுவுவோம், அதுக்கப்புறம் கடையில் வாங்கிக்கலாமா வேண்டாமான்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவிட்டேன். இன்னொரு பேட்ச் பாத்திரம் சிங்க் வழியே இருக்குது. காலையிலത്തെ சாப்பாடெல்லாம் கொஞ்சம் இருந்தது, அதை பெனஞ்சு நாய்க்கு பூனைக்கெல்லாம் சாப்பாடு போட்டு வந்துட்டேன். மகத்துக்குட்டியை பிள்ளைங்க ஆஃபீஸில் இருக்கிற பிள்ளைங்க தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டுட்டு தம்பிக்கு சுடுதண்ணியும் காய வச்சுட்டேன். 6 மணிக்கு கிச்சனுக்குள்ளே போனேன். ஒரு அரை மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சனிக்கிழமை அப்படின்னா பிள்ளைங்களும் லேட்டாக தான் போவாங்க. 6 மணிக்கு பொழுது ஆஃபீஸ் முடிஞ்சிடும். ஆனால் கணக்கு வழக்கு அது இதுன்னு பார்த்துக்கிட்டு எப்படியும் லேட்டாக தான் போவாங்க. பிள்ளைங்கள்லாம் கிளம்புனதையும் மகத்துக்குட்டிக்கும் குளிச்சு விட்டுட்டு நானும் குளிச்சுட்டு சமையல் செய்ய கிச்சனுக்கு வந்துட்டேன். கடையில் சாப்பாடு வாங்கிக்கலாமான்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, கிச்சன் க்ளீனாக தானே இருக்குது, நாமளே சிம்பிளாக ஏதாவது சமைச்சிடலான்ட்டு வந்துட்டேன். நாய்க்குட்டி பூனை குட்டிக்கெல்லாம் ஒரு குக்கரில் சாப்பாடு, எங்களுக்கு ஒரு குக்கரில் சாப்பாடு, அப்புறம் ஒரு சிம்பிளான முட்டை கிரேவி செஞ்சுட்டேன். மகத்துக்குட்டியோட இன்னைக்கு 2வது நாள் எங்கள் வீட்டில். குழந்தை வீட்டில் இருந்தாவே போதுங்க, கலகலன்னு வீடே சூப்பராக இருக்குதுங்க.